Hi friends, welcome back to our channel Tailoring Prema Style. இப்போ தான் நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் இருந்து தைக்கிறவங்க வீட்டில் உள்ள எல்லா வேலைகளையுமே பார்த்துட்டு தையலுக்காக நேரம் ஒதுக்குறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் உள்ள எல்லா வேலைகளையுமே பார்த்துட்டு நம்மளுக்கு தையலுக்காக நேரம் ஒதுக்க முடியாது. கிடைக்கிற நேரத்தில் நம்ம அப்பப்போ தைச்சாலுமே ஒரு நாளைக்கு 1 இல்லை 2 ப்ளவுஸ்க்கு மேலே தைக்க முடியாது. இதுவும் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ்க்கு மேலே தைக்க முடியாது. நானும் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா என்னால் ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸையும் முடிக்க முடியாது. நான் ஒரு ப்ளவுஸ் முடிக்கிறதுக்கே 2லேருந்து 3 நாள் ஆகும். ஏன் அப்படின்னா, நான் கிடைக்கிற டயத்தில் தான் தைப்பேன். எப்போதும் நான் வந்து மிஷினில் உட்கார மாட்டேன். மிஷினில் வந்து நான் எப்போமாவது தான் உட்காருவேன். அந்த மாதிரி உட்காரும்போது மிஷின் வந்து சில சமயம் வந்து ஒழுங்காக தைக்காது. மிஷின்லேயே நம்மளுக்கு வந்து அதை ஒழுங்காக தைக்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணுறதுக்கே பாதி டைம் போயிடும். அது மட்டும் இல்லாமல் கப்டாட்லாம் நான் வந்து பிகினராக இருக்கும்போது கப்டாட் வந்து பிடிக்கும்போது அதில் நிறைய மிஸ்டேக் பண்ணுவேன். அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணும்போது பிரித்து தைக்கும்போது நமக்கு வந்து டைம் ஆகும். அதனால் நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் இல்லை 2 ப்ளவுஸ் தைக்க முடியலையே, அதுக்கு மேலே தைக்க முடியலையே அப்படின்ட்டு நீங்கள் கண்டிப்பாக வருத்தப்படாதீங்க. நீங்களும் ஒரு நாள் 4லேருந்து 5 ப்ளவுஸ் வரைக்கும் தைக்கலாம். அந்த மாதிரி தைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நான் சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். அந்த டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலையும் ஒரு நாளைக்கு 4லேருந்து 5 ப்ளவுஸ் வரை தைக்க முடியும். அது என்ன டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு நாள் இல்லை கிடைக்கிற டைமில் எப்போவாச்சும் நீங்கள் மிஷினில் உட்காராமல் டெய்லியுமே வீட்டு வேலைகள்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வந்து மிஷினில் உட்காந்து எதையாவது தைக்கணும். எதையாவது தைக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து உங்களுக்கே ப்ளவுஸ் வந்து தைச்சி பார்க்கணும். அப்படி ப்ளவுஸ் வந்து நீங்கள் உங்களுக்கே தைச்சி பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகும். ப்ராக்டிஸ் ஆக தான் நம்மளுக்கு ஸ்பீடு வரும். அதே சமயம் ஸ்பீடு வர்றதுக்காக நம்ம வந்து நம்மக்கிட்ட வந்து மிஷின் வந்து சரியான முறையில் இருக்கணும். சின்ன மிஷினாக இருக்குது அப்படின்னா நம்மளால் அதிக நேரம் பெடல் பண்ண முடியாது. அப்படி பெடல் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கால் வந்து வலிக்க ஆரம்பிச்சிரும். அதனால் நம்மளால் ஒரு நாளைக்கு 4லேருந்து 5 ப்ளவுஸ் வந்து தைக்க முடியாது. சின்ன மிஷினாக இருந்துச்சு அப்படின்னா உங்களால் பெடல் பண்ண முடியலைன்னா சின்ன மோட்ரு வந்து அதில் ஃபிட் பண்ணிடுங்க. அப்படி ஃபிட் பண்ணியாச்சு அப்படின்னா நம்மளால் ஈஸியாக தைக்க முடியும். அதே சமயம் மிஷினையும் நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு நாள் உட்காந்து தைக்கும்போது மிஷின் வந்து ஒழுங்காகவே தைக்காது. ஏன்னா வந்து நானும் இப்படி தான் நான் நிறைய நாள் வந்து மிஷின் வந்து தைக்காமல் அப்படியே போட்டுருவேன். அதுக்கப்புறம் சரி நமக்கு கஸ்டமர் வந்து 2 ப்ளவுஸ் வந்து நாளைக்கு வேணும் அப்படின்ட்டு இன்றைக்கி கொடுத்துட்டு போயிடுவாங்க. நம்மளும் தைச்சிடலாம் அப்படின்ட்டு நானும் வாங்கி வச்சுருவேன். வாங்கி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து சின்ன மிஷின் தான் வச்சுருக்கிறேன். மோட்டர் ஃபிட் பண்ணியிருக்கிறேன். பார்த்திங்கன்னா தையல் வந்து சரியாகவே விழாது. தையல் சரியாக விழாமல் அதை சரி பண்ணி தைக்கிறதுக்குள்ளே ஒரு வழியாயிரும். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் டெய்லி மிஷினில் உட்காந்து தைச்சிட்ருக்கும்போது எனக்கு வந்து மிஷின் வந்து சூப்பராக தைக்கிறது. மிஷின் சூப்பராக இருந்துட்டு நம்மளுக்கு நல்லா தையல் விழுந்தாலே போதும். நம்மளுக்கு வந்து தைக்கிறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். தைச்சிட்டே இருக்கலாம் அப்படின்ட்டு நமக்கு தோணும். அதனால் மிஷின் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு நாளைக்கு 4-5 ப்ளவுஸ் தைக்கணும், ஸ்பீடாக தைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மிஷின் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப மெயின். மிஷினை வந்து அதனால் நல்லா பராமரிச்சுக்கணும். வாரம் வந்து நம்ம தைச்சி முடிச்சதுக்கப்புறமா வாரத்தில் ஒரு நாள் வந்து எண்ணெய் விட்டு மிஷின் வந்து நல்லா சர்வீஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா மிஷின் வந்து சூப்பராக இருக்கும். நாங்கள் ஸ்பீடாக ஒரு நாளைக்கு 4லேருந்து 5 ப்ளவுஸ் வரை தைக்கலாம். அதுக்கடுத்த டிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவாச்சும் மிஷினில் உட்காந்து தைச்சிட்ருக்காமல் நீங்கள் டெய்லியுமே மிஷினில் உட்காந்து எதையாவது ஒன்று தைச்சிட்டே இருக்கணும். அப்படி தைச்சிட்டே இருக்கும்போது தான் நமக்கு வந்து தையல் எல்லாமே நேர் தையலாக வரும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து மிஷினும் பழக ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து உங்களுக்கே நீங்கள் ப்ளவுஸ் வந்து டெய்லியுமே ஒவ்வொரு ப்ளவுஸ் தைச்சிங்கன்னா நம்ம தைக்கிறதா நமக்கு வந்து ஸ்பீட் ஆகும். இப்போ டெய்லரிங் ஷாப்லாம் வச்சுருக்கவங்க பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 10 ப்ளவுஸ்க்கு மேலேயே அசால்ட்டாக தைச்சிருவாங்க. ஏன் அதனால் அப்படின்னா அவங்க அதிலேயே டெய்லி உட்காரணும். அதனால் அவங்க வந்து ஸ்பீடு வந்து அவங்களுக்கு இம்ப்ரூவ் ஆயிரும். ஆனால் நம்ம எப்போவாவது உட்காரும்போது நமக்கு வந்து ஸ்பீடு வராது. அதனால் நம்ம டெய்லியுமே வந்து ப்ளவுஸ் வந்து தைக்க தான் நமக்கு ஒரு நாளில் ஒரு ப்ளவுஸ் தைக்கணும். அடுத்த நாள் வந்து 2 ப்ளவுஸ் தைக்கணும், அடுத்த நாள் 3 ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னு நீங்களே உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் மாதிரி கொடுத்துட்டு ஒரு நாளும் ஒவ்வொரு ப்ளவுஸ் வந்து அதிகரிச்சுட்டே தைச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்களும் ஒரு நாள் கண்டிப்பாக 4லேருந்து 5 ப்ளவுஸ் வரை தைக்கலாம். ஆனால் இந்த மாதிரி தைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நீங்கள் வந்து ப்ளவுஸ் வந்து நல்லா சூப்பராக தைக்க ஆரம்பிச்சிருக்கணும். அந்த மாதிரி தைக்க ஆரம்பிக்கும்போது நம்ம பிரித்து விடாமல் ஒரே தையல்லையே நம்ம ப்ளவுஸை முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக தைச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா பிகினர்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தையல் போடும்போது பிரிச்சுட்டு தைப்பாங்க. ஏன்னா தையல் வந்து கப்டாட்லாம் பிடிக்கும்போது சரியாக வராது. ஒவ்வொரு தரப்பும் தைச்சி முடிச்சுட்டு அது சரி இருக்கான்னு பார்க்குறதுக்கு நமக்கு பாதி டைம் போயிடும். அதனால் நீங்கள் வந்து
எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே சரி, அதில் வந்து ப்ராக்டிஸ் தான் முக்கியம். ப்ராக்டிஸ் பண்ண தான் நமக்கு வந்து ஸ்பீடு அதிகரிக்கும். அதனால் நீங்கள் டெய்லியுமே வந்து ஃப்ரீயாக இருக்கிற டைமில் மிஷினில் உட்காந்து ப்ளவுஸ் வந்து தச்சு பார்த்துக்கிட்டே இருங்க. இப்படி தச்சு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு நீங்களே தச்சு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா, அக்கா, தங்கச்சி இந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ப்ளவுஸ் பீட்டு வந்து இப்போ வந்து ரூ. 30 ரூ. 40க்கு ப்ளவுஸ் பீட் வந்து கிடைக்கும். அதில் வந்து நீங்கள் தச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அதில் என்னென்ன மிஸ்டேக்லாம் நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரிலாம் மிஸ்டேக் பண்ணாமல் நம்ம தைக்க பழகிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து தைக்க நம்மளுக்கே தெரிஞ்சிடும். இந்த ப்ளவுஸில் வந்து பார்த்ததுமே இதில் வந்து மிஸ்டேக் இருக்குது. இந்த ப்ளவுஸில் மிஸ்டேக் இல்லாமல் நம்ம தச்சுருக்குறோம் அப்படின்னு நமக்கு பார்த்ததுமே தெரிஞ்சிடும். இது எல்லாருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா நம்ம வந்து டெய்லியுமே வந்து ப்ராக்டிஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். ப்ராக்டிஸ் பண்ண தான் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, அது நமக்கு வந்து ஸ்பீடாக கிடைக்கும். நீங்கள் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா, உங்களாலையும் ஒரு நாளைக்கு 4லேருந்து 5 ப்ளவுஸ் வரை தைக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டெய்லி காலையிலையுமே ஒரு 9 மணி இல்லை 10 மணிக்குள்ளே உங்கள் வீட்டு வேலைகள் எல்லாத்தையுமே முடிச்சிடணும். மத்தியானம் சமையலும் சேர்த்து காலையிலே பண்ணி வச்சுட்டு நீங்கள் 10 மணிக்கு மிஷினில் உட்காந்தாச்சு அப்படின்னா, மிஷினை விட்டு எந்திரிக்கவே கூடாது. மத்தியானம் சாப்பிட்ற டைம் மட்டும்தான் நம்ம எந்திரிச்சு போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் 1 ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம வந்து தைக்கலாம். இந்த மாதிரி தைக்கும்போது நமக்கு வந்து நம்ம வந்து ஸ்பீடாக தைக்கலாம். அதே சமயம் ப்ளவுஸ் வந்து 1, 2 தைக்கிறது வந்து 3, 4 அப்படின்ட்டு அதிகமாகும். நம்ம ஒரு வாட்டி மிஷினில் உட்காந்தாச்சு அப்படின்னா அடிக்கடி எந்திரிச்சு போகாமல் இருக்கணும். அதே சமயம் தண்ணி வந்து நம்ம வந்து நிறைய குடிக்கணும். டெய்லரிங் பண்ணுறவங்க எப்போதுமே தண்ணி வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. நீங்கள் காலையில் மிஷினில் உட்காரும் போதே ஒரு வாட்டர் பாட்டிலில் தண்ணீர் வந்து ஃபில் பண்ணிவிட்டு மிஷின் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அடிக்கடி எந்திரிச்சு போக வேண்டாம். அந்த மாதிரி பண்ணிட்டோன்னா நம்ம தண்ணி குடித்த மாதிரியும் இருக்கும். நம்ம எந்திரிச்சு போகாமல் ஸ்பீடாக தைச்ச மாதிரியும் இருக்கும். இந்த டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா உங்கள் ஹெல்த்தும் நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு நாளைக்கு 4லேருந்து 5 ப்ளவுஸ் வரை தைக்கலாம். இப்போ நான் இந்த வீடியோவில் சொன்னேன் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.